இவர் விவசாயத்துறை அமைச்சர் ஒரே டிஸ்டர்ப் பண்ணிருக்கார். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவிழாக்களின் கம்பீரம் திருத்தேர் என்பார்கள். அந்த திருத்தேர்கள் என்பது தங்கத்தேர் 68 துறைக்கு இருக்கின்றன, வெள்ளித்தேர்கள் 55 துறையில் இருக்கின்றன, 1097 மரத்தேர்கள் துறையின் கீழ் இருக்கின்றன. இந்த அனைத்து தேர்களையும் ஒருமுகப்படுத்தி மரத்தேர்களுக்கு 41 மரத்தேர்கள் 8 கோடி ரூபாயில் புனரமைத்து அனைத்து திருத்தேர்களையும் வீதி உலா வர செய்தவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மன்னர்கள் ஆட்சியில் தேர்ப்படையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் முதல்வர் ஆட்சியில் தேர்கொடை. ஆம், திருவிழாக்களின் கம்பீரமே தேர்கள் தானே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலும் 43 கோடியில் தேவைப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கையை ஏற்று சுமார் 74 புதிய மரத்தேர்கள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த 74 மரத்தேர்களும் வீதி உலா வரும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தேர்களுக்காக கோரிக்கை வைத்த உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்தேர்களை மாத்திரம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனம் கொள்ளாமல் அந்த திருத்தேர்களை பாதுகாப்பதற்காக ரூபாய் 20 கோடியை ஒதுக்கீடு செய்து 124 திருத்தேர் பாதுகாப்பு கொட்டகைகளை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார். அதோடு இல்லாமல் கேட்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் கோரிக்கைக்கேற்ப 3 புதிய தங்கத்தேர்கள் 5 புதிய வெள்ளித்தேர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அறிவித்து அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த 5 வெள்ளித்தேர்களில் திருத்தணியினுடைய வெள்ளித்தேர் தற்போது திருவிழா வந்து கொண்டிருக்கின்ற என்ற மகிழ்ச்சியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் ஏரோடும் எங்கும் எங்கள் தேரோடும் என்றார் கண்ணதாசன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த வரிகளுக்கு அந்த தேரோட்டத்திற்கு உயிரோட்டம் தந்தவர் எங்களுடைய முதல்வர் என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கோயில் திருப்பணி இவர் ஆட்சியில் திருக்குளங்கள் நிறைகின்றன, தெப்ப திருவிழாக்கள் சிறப்பாக நடக்கின்றன. அந்த வகையில் 120 கோடி ரூபாய் செலவில் சுமார் 81 திருக்கோயில்களுடைய திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. புதிய திருக்குளங்கள் 3 ரூபாய் 4 கோடியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. 1 லட்சம் தலமரக்கன்றுகள் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தொடங்கி இன்று வரையில் திருக்கோயில்களில் 1 லட்சம் தலமரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கின்றன. புதிய குளங்கள் வெட்டியும் குளங்களை சீரமைத்தும் மரக்கன்றுகள் நட்டும் இறைத்தலங்களுக்கு எழில் சேர்த்து இமயமாய் உயர்ந்து நிற்கின்றார் எங்கள் முதல்வர் அவர்கள்.